என்னுடைய வாக்குறுதிகள். எந்த டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் 3 வித அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கும். இந்த வீடியோ எண்டில் உங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பார்ட்னரோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க, காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பையும் சேஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபைங்காக கன்வெர்ட் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஹாய், ஐ எம் அ ஃப்ரெண்ட். நான் மெயினாக செல்ஃப் க்ரோத் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ பிலீவ் அதை வீடியோவாக ஷேர் பண்ணுறப்ப இட் டர்ன்ஸ் டு சோஷியல் க்ரோத். நீங்கள் இந்த புக்கை படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த புக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன் திஸ் வீடியோ. அண்ட் த புக் இஸ் அட்டாச்டு பை அமீர் அண்ட் ரேச்சல். கம்மிங் ஸ்ட்ரைட் டு த கோர் கான்செப்ட். 3 அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்குங்க. செக்யூர், ஆங்ஷியஸ் அண்ட் அவாய்டன்ட். செக்யூர் பீப்புள் பார்ட்னரோட க்ளோஸாக இருக்கப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க யூஸ்வலாகவே வார்ம் அண்ட் லவ்விங்காக இருப்பாங்க. ஆங்ஷியஸ் பீப்புள் பார்ட்னரோட க்ளோஸாகவே இருக்கணும்னு ஏங்குவாங்க. அண்ட் பார்ட்னரும் இவங்கள்ட்ட எப்பவும் லவ்விங்காக இருக்கணும்னு ஒரி பண்ணுவாங்க. அவாய்டன்ட் பீப்புள் பார்ட்னர்கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. க்ளோஸாக இருந்தால் தன்னோட இண்டிபெண்டன்ஸ் போயிடும்னு தாட் உள்ளவங்க. இந்த 3 அட்டாச்மெண்ட் ஸ்டைலை ஒரு சிம்பிள் கிறிஸ்டல் கிளியர் எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அம்மாவும் குழந்தையும் ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்க. இந்த ரூம் ஃபுல்லா நிறைய டாய்ஸ், நிறைய கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கு. பேபி இதை பார்த்துட்டு விளையாட போயிருது. இந்த நேரத்துல அம்மா பேபி அந்த ரூம்ல விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள பேபி அம்மா இல்லைன்னா தேடும். அண்ட் அம்மா திரும்ப வந்தோம்ல விளையாட ஸ்டார்ட் பண்ணிரும். ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள பேபி அம்மா இல்லைங்கவும் அழுது ரூமையே 2 ஆக்கிரும். இதைத்தான் ப்ரொடெஸ்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அம்மா திரும்ப வந்தோம்ல காம் ஆகிரும். பட் ஆல்சோ திரும்ப விட்டுட்டு போயிருவாங்களாங்கிற பயம் இருந்துட்டே இருக்கும். இத அடல்ட் கிட்டையும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பார்ட்னர் போயிட்டு இருக்க ஃபிளைட் கிராஷ் ஆகிருச்சுன்னு நியூஸ்ல பாத்தீங்கன்னா தென் நீங்க இன்ஸ்டன்டேனியஸா ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணி விசாரிப்பீங்க. இதுதான் உங்களோட ப்ரொடெஸ்ட் பிஹேவியர். அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள பேபிக்கு அம்மா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான், அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கும். ஸோ இந்த மதர் பேபி கான்செப்ட் 2 அடல்ட்ஸ்க்கு இடையிலும் பொருந்தும். டிபெண்டன்சிங்கிறத பேட் வேர்டா மாத்தி வச்சிருக்காங்க. யாரை சார்ந்தும் இல்லாமல் இண்டிபெண்டா இருந்தா ரெஸ்பெக்ட் வரும், அட்ராக்டிவா தெரியும்லாம். பட் இந்த அட்டாச்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எப்போ உங்க எமோஷனல் நீட்ஸ் பூர்த்தி அடையுதோ அப்போ உங்க அட்டென்ஷன் உங்க மேல இல்லாம வெளியே நோக்கி போகும். அப்போ நீங்க எந்தவித அப்டக்கிள்ஸ் ஆர் சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பீங்களா? ஒரு ஸ்டடியில எம்ஆர்ஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேரிட் விமனோட பிரெயினை ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்றப்ப உங்களுக்கு மைல்ட் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்படுது. நார்மலா ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ்ல ஹைப்போதலாமஸ் ஆக்டிவேட் ஆகிரும். இவங்களுக்கும் ஹைப்போதலாமஸ் ஆக்டிவேட் ஆகுது அண்ட் ஸ்ட்ரெஸ் டிடெக்ட் பண்ணப்படுது. அதே விமன் தெரியாத ஒரு நபரோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி பிரெயின் ஸ்கேன் பண்றப்ப ஹைப்போதலாமஸ்ல ரெடியூஸ்ட் ஆக்டிவிட்டி தான் கண்டறியப்படுது. இந்த தெரியாத நபர் தன்னோட ஹஸ்பண்டா இருக்கப்ப ஸ்ட்ரெஸ் டிடெக்டே ஆகல. இந்த ஸ்டடி என்ன உணர்த்துதுன்னா, 2 பேர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்ப இவங்களோட சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கு. அதனாலதான் தன்னோட ஹஸ்பண்ட் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சோம்ல விமனோட பிரெயின்ல ஸ்ட்ரெஸ் டிடெக்ட் பண்ண முடியல. நீங்க பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டிபெண்டன்சி இருக்கா இல்லையான்னு குவெஸ்டினே கிடையாது. இட் ஆல்வேஸ் டஸ். நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்கங்கிற பிலீஃப்னால தான் நாம தைரியமா எந்தவித சேலஞ்சையும் ஃபேஸ் பண்றோம். இதுதான் டிபெண்டன்சி பாரடாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தெரியாத ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கப்ப உங்களோட அட்டாச்மெண்ட் ஃபிகர் கூட இருக்காங்கன்னா நீங்க அந்த என்விரான்மெண்ட்டை கான்ஃபிடன்ஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட பிரசன்ஸ் தான் கால்ட் அஸ் செக்யூர் பேஸ். நாம செக்யூரா ஃபீல் பண்றப்ப ரிஸ்க் எடுப்போம், கிரியேட்டிவா திங்க் பண்ணுவோம். அதே செக்யூரா ஃபீல் பண்ணலனா ஃபோக்கஸ் செதறும் அண்ட் லைஃபை எங்கேஜிங்கா கொண்டு போறது மச் ஹார்டரா இருக்கும். இன்னொரு ஸ்டடியில பார்ட்டிசிபென்ட்ஸ் தன்னோட பார்ட்னர் தங்களோட கோலை சப்போர்ட் பண்றாங்கன்னு ஃபீல் பண்றப்ப அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரைஸ் ஆகுது அண்ட் அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்களோட மூட் எலவேட் ஆகிருச்சு. அதே பார்ட்டிசிபென்ட்ஸோட கோலை பார்ட்னர் சப்போர்ட் பண்ணலன்னு ஃபீல் பண்றவங்க அவங்க தங்களோட கோலை டிஸ்கஸ் பண்ண கூட முன் வரல அண்ட் அதை எப்படி அச்சீவ் பண்றது குறிச்சும் டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபைங் மேரேஜ்ல இருக்கீங்கன்னா தென் உங்களுக்கு ஹை பிபி ஆகும்போது உங்களோட பார்ட்னரோட பிரசன்ஸே போதும் உங்க பிபி லோ ஆக.
ஆன் தி அதர் ஹேண்ட், நீங்கள் சாட்டிஸ்ஃபைங் மேரேஜ் லைஃப்பில் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் பக்கத்தில் இருக்கப்ப உங்கள் பிபி ரைஸ் தான் ஆகும். துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு அட்டாச்ட். இப்போ ஒரு டாஸ்க் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தர போறேன். அது பக்கத்துல ஏபிசின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஏபிசி ஏதாவது ஒண்ணுல ஒரு பாக்ஸ் இருக்கும். நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிட்டு ட்ரூவா இருந்தா பாக்ஸ் டிக் பண்ணுங்க. ட்ரூவா இல்லைன்னா மார்க்கே பண்ணாதீங்க. இந்த டாஸ்கோட முடிவில் நீங்க உங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைலை ஃபைண்ட் பண்ணிடலாம். உங்களுக்காக ஸ்டேட்மெண்ட்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பாஸ் பண்ணி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து நீங்க டிக் பண்ற ஆல்பபெட் மட்டும் எழுதிட்டே வாங்க. ஐ ஹோப் நீங்க இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு. நான் ஏன் அதிகமா இருந்தா நீங்க உங்க பார்ட்னரோட க்ளோஸாவே இருக்கணும்னு நினைப்பீங்க. அண்ட் இந்த க்ளோஸ்னஸை உங்க பார்ட்னர்கிட்ட இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. உங்க பார்ட்னர் லைட்டா முகம் சுழிச்சா கூட நீங்க அப்செட் ஆகிருவீங்க. அந்த நேரத்துல ஸ்பான்டேனியஸா ரியாக்ட் பண்ணிட்டு லேட்டர் ரிக்ரெட் பண்ணுவீங்க. அகைன் பார்ட்னரோட கனெக்ஷன் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆனா மட்டும்தான் நீங்க காம் ஆவீங்க. ஸோ யூ ஹாவ் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். பி அதிகமா இருந்தா ரிலேஷன்ஷிப்ல வார்ம் அண்ட் லவ்விங்கா இருக்கிறது உங்களுக்கு நேச்சுரலாவே வரும். ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்ல நீங்க ஈஸியா அப்செட் ஆக மாட்டீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தேவையை ப்ராப்பரா பார்ட்னரோட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அண்ட் அவங்களோட எமோஷன்ஸையும் ஸ்ட்ராங்கா ரீட் பண்ணிடுவீங்க. உங்களோட சக்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை பார்ட்னரோட ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் அவங்களோட டைம்ஸ் ஆஃப் நீட்லையும் அவங்களுக்காக இருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். சி அதிகமா இருந்தா நீங்க உங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. நீங்க க்ளோஸா இருக்க நினைச்சாலும் பார்ட்னரை டிஸ்டன்ஸ்லயே வச்சிருப்பீங்க. உங்க பார்ட்னர் கிட்ட ஓபன் அப் பண்ண மாட்டீங்க. அண்ட் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு உங்களோட மச் டைம் செலவிட மாட்டீங்க. அண்ட் யூ ஹாவ் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். நீங்க அவாய்ட் பண்ணல, ஆங்ஷியஸ் ஆகலைன்னா யூஆர் செக்யூர். நீங்க அவாய்ட் பண்ணல, ஆங்ஷியஸ் ஆகுறீங்கன்னா யூஆர் ஆங்ஷியஸ். நீங்க ஆங்ஷியஸ் ஆகல பட் அவாய்ட் பண்றீங்கன்னா யூஆர் அவாய்டன்ட். அதே போத் ஆங்ஷியஸ் ஆகுறீங்க அண்ட் அவாய்டும் பண்றீங்கன்னா யூஆர் ப்ராபப்ளி ஆங்ஷியஸ் அவாய்டன்ட். அட்டாச்ட். நீங்க உங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைலை ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. நவ் இட்ஸ் டைம் டு ஃபைண்ட் அவுட் யுவர் பார்ட்னர்ஸ். இது ஒரு லாங் டாஸ்க் தான், பட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பார்ட்னரோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த டாஸ்க்ல 3 குரூப்ஸ் இருக்கு. குரூப் ஏ, குரூப் பி அண்ட் குரூப் சி. ஒவ்வொரு குரூப்லயும் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். பக்கத்துல ஸ்கோர் இருக்கும் 1 2 3ன்னு. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்லைன்னா 1 மார்க் பண்ணுங்க. மாடரேட்லி ட்ரூனா 2 மார்க் பண்ணுங்க. டெஃபினெட்லி ட்ரூனா 3 மார்க் பண்ணுங்க. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு டாஸ்க் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். ஐ அகைன் ஹோப் நீங்க இந்த டாஸ்க் பண்ணிருப்பீங்கன்னு. இப்போ குரூப் ஏவோட டோட்டல் ஸ்கோர் சம் அப் பண்ணி எழுதுங்க. சிமிலர்லி ஃபார் குரூப் பி அண்ட் குரூப் சி. 11 to 17 இருந்தா இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உங்க பார்ட்னர்கிட்ட இல்ல. 18 to 22 இருந்தா இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்க சான்ஸ் இருக்கு. 23 to 33 இருந்தா டெஃபினட்டா இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ குரூப் ஏல ஸ்கோர் 23 ஆர் அபவ் இருந்தா உங்க பார்ட்னரோடது அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். குரூப் பில ஸ்கோர் 23 ஆர் அபவ் இருந்தா உங்க பார்ட்னரோடது செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். குரூப் சில ஸ்கோர் 23 ஆர் அபவ் இருந்தா உங்க பார்ட்னரோடது ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இல்ல நான் இந்த டாஸ்க் பண்ணல பட் என்னோட பார்ட்னரோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஃபைண்ட் பண்ணியே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நான் இப்போ 3 கேட்டகரிஸோட குவாலிட்டி சொல்ல போறேன். எதோட ஒத்து போறாங்களோ அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் தான். மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தருவாங்க. அவங்களோட இண்டிபெண்டன்ஸை பெருசா பார்ப்பாங்க. பார்ட்னரை மட்டும் தட்டி பேசுவாங்க. பவுண்டரி செட் பண்ணுவாங்க. இப்படிதான் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு அவங்களோட இமேஜினரி வியூவை சொல்லுவாங்க. ஏதாச்சும் டிஸ்அக்ரிமெண்ட் ஆச்சுன்னா வெடிச்சிருவாங்க. அவங்களோட இன்டென்ஷன்ஸ் கிளியரா இருக்காது. அண்ட் அவங்களோட சக்சஸ் ஆர் ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே குவாலிட்டிஸ் ஆஃப் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பர்சன். டெசிஷன்ஸ் உங்களோட சேர்ந்து எடுப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல வர இஷ்யூஸை ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எல்லா ஆர்குமெண்ட்ஸ் அப்புறமும் காம்ப்ரமைஸ் ரீச் ஆகிரும். கமிட்மெண்ட் பத்தி எந்த பயமும் இருக்காது. க்ளோஸ்னஸ் இன்னும் க்ளோஸ்னஸ் தான் கிரியேட் பண்ணும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க.
அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க அண்ட் எந்த வித கேமும் விளையாட மாட்டாங்க. இது எல்லாமே குவாலிட்டிஸ் ஆஃப் செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பர்சன். பார்ட்னரோட க்ளோஸாவே இருக்கணும்னு நினைப்பாங்க. ரிஜெக்ட் பண்ணிருவாங்களாங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட அட்டென்ஷன் கெயின் பண்ண கேம் ப்ளே பண்ணுவாங்க. அவங்கள எது பாதர் பண்ணுதுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க கெஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சின்னதா எது நடந்தாலும் ரிலேஷன்ஷிப் ruin ஆகிடுச்சாங்கிற பயம் இருக்கும். அண்ட் ஏதாவது இஷ்யூ சால்வ் ஆகுற வரை அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே குவாலிட்டிஸ் ஆஃப் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பர்சன். நீங்க ஹாப்பியா இருக்கிறதும் இல்லாததும் நீங்க எந்த ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன் மேல அட்டாச்சா இருக்கீங்கிறத பொறுத்தது. உங்களுக்கு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்குன்னா உங்க ரிலேஷன்ஷிப் த்ரெட்டன் ஆகுறப்ப ஈஸியா சென்ஸ் பண்ணிடுவீங்க. ஏதாச்சும் தப்பா ஆகிருச்சுன்னா குட்டி ஹிண்ட் கூட உங்க அட்டாச்மெண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிரும். ஒன்ஸ் ஆக்டிவேட்டட்னா உங்க ரிலேஷன்ஷிப் சேஃப்னு தெரியற வரை உங்களால காமா இருக்க முடியாது. இந்த தாட்ஸ் தான் கால்ட் அஸ் ஆக்டிவேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஆக்டிவேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிறது எனி தாட்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் நீங்க எப்படி உங்க பார்ட்னரோட க்ளோஸ் ஆகலான்னு பார்ப்பீங்க. சம் ஆக்டிவேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லணும்னா நீங்க உங்க பார்ட்னர் பத்தியே நினைச்சிட்டு இருப்பீங்க. அதர் திங்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்கள பெடஸ்டல்ல வைப்பீங்க. உங்க டேலண்ட்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்களோட ஓவர் எஸ்டிமேட் பண்ணுவீங்க. இஷ்யூஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் அப்போ ஆங்ஷியஸ் ஆகிருவீங்க. அண்ட் இந்த ஆங்ஷியஸ் ஃபீலிங் எப்போ போகும்னா உங்க பார்ட்னரோட திரும்ப கம்ஃபர்ட் ஜோன் போறப்ப. எனக்குன்னு கிடைச்சதே இந்த ஒரு ஆளு தான், இவங்களும் இல்லைன்னா நான் என்ன பண்றது, நான் எப்பவுமே தனியாவே இருக்க நேரிடும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவீங்க. இந்த தாட்ஸ் எல்லாமே உங்க பார்ட்னர் சரியோ தப்போ அவங்களோடவே இருக்கணும்னு கிரியேட் ஆகுற கம்பெல்லிங் தாட்ஸ். ரிலேஷன்ஷிப்ல சின்னதா ஏதாச்சும் சண்டை ஒரு ஆர்குமெண்ட் அப்போ இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள பர்சன் ஃபாலோயிங் வேஸ்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்பர் 1, கால் பண்றது, டெக்ஸ்ட் பண்றது, ஃபோன் கால்காக வெயிட் பண்றது. நம்பர் 2, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, சரி இவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க அண்ட் இவங்களை இக்னோர் பண்ணுவாங்க. நம்பர் 3, அவங்களா எப்போ வந்து பேசுறாங்கன்னு பார்ப்போம்னு எண்ணம் கொள்றது அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவ்க்கு வெயிட் பண்றது, அது வர டிஸ்டன்டாவே ஆக்ட் பண்றது. நம்பர் 4, அவங்க பேச வர்றப்ப வேற எங்கேயாவது பாக்குறது அண்ட் பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு ரூம் விட்டு வெளியே போறது. நம்பர் 5, நமக்குள்ள ஒத்து வரல, நாம பிரிஞ்சிருவோம்னு த்ரெட்டன் பண்றது. பட் இப்படி சொல்றப்ப பார்ட்னர் ஸ்டாப் பண்ணிருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றது. 6, பிஸியா இருக்க மாதிரி ஆக்ட் பண்றது. இது எல்லாமே தான் ப்ரொடெஸ்ட் பிஹேவியர். அதாவது உங்க பார்ட்னரோட திரும்ப ரிகனெக்ட் ஆக அண்ட் அவங்களோட அட்டென்ஷன் கெயின் பண்ண நீங்க எடுக்கிற ஆக்ஷன் தான் இந்த ப்ரொடெஸ்ட் பிஹேவியர். ப்ரொடெஸ்ட் பிஹேவியரும் சரி, ஆக்டிவேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் சரி, ரிலேஷன்ஷிப்பை ஹார்ம் தான் பண்ணும். நீங்க ரிலேஷன்ஷிப்ல இவ்வளோ ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ண கூடாதுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாய்ஸ் நீங்க செக்யூர் பார்ட்னரை ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க கம்ஃபர்டபுள் வித் க்ளோஸ்னஸ். நீங்க ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்ல ரொம்ப சென்சிட்டிவ் டைப். அவங்க மிக்ஸ்டு சிக்னல்ஸ்லாம் தரமாட்டாங்க. நீங்க அப்செட் ஆனா அவங்களுக்கு தெரியும் எப்படி உங்களை கூல் டவுன் பண்ணணும்னு. உங்களை எது பாதர் பண்ணுது அண்ட் உங்களோட தேவையை டைரக்டா சொல்ல மாட்டீங்க. பட் ப்ரொடெஸ்ட் பிஹேவியரை யூஸ் பண்ணுவீங்க. அவங்க எமோஷன்ஸை ஸ்ட்ராங்கா ரீட் பண்ணிருவாங்க. உங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் தேவை, அவங்க உங்களை லவ் பண்றாங்களான்னு அவங்க கன்சிஸ்டன்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிருவாங்க. அண்ட் ஆல்சோ செக்யூர் பீப்புள் லாங் டைம் கமிட்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கிறவங்க. இது ஒரு முக்கியமான பதிவு. நிறைய பாப்புலர் புக்ஸ் அண்ட் சர்டிஃபைட் இல்லாத பர்சன்ஸ்லாம் யூடியூப்ல காமன் டேட்டிங் அட்வைஸ் கொடுப்பாங்க. லைக் உங்களை நீங்க அவைலபிளா வச்சுக்காதீங்க, அவங்களா கால் பண்ணட்டும், ரொம்ப கேர் பண்ணாதீங்கன்னெல்லாம். இப்படி பண்றதுனால நீங்க அட்ராக்டிவா தெரியலாம் அண்ட் இண்டிபெண்டா ஃபீல் பண்ணலாம். பட் இந்த கேம் நீங்க பிளே பண்றது லாங் ரன்ல உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிரும். நீங்க உங்களோட ஜென்யூன் நீட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றப்பதான் ரிலேஷன்ஷிப் லாங் ரன்ல ஸ்மூத் அண்ட் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள பீப்புள் ரிலேஷன்ஷிப்ல லெஸ் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருப்பாங்களாம். பட் இட் டசன்ட் ஹாவ் டு பி தட் வே. உங்களுக்கு நேச்சுரலா வராத ஒன்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நவ் மீட் மைக், ஏஜ் 27. இவர் 5 இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. இவங்க 2 பேரும் லவ் ஈச் அதர் வெரி மச். பட் மைக் பார்ட்னரோட இன்டெலெக்சுவல் லெவல் எனக்கு ஈக்குவலா இல்லைன்னு ஃபீல் பண்றாரு அண்ட் சம்ஒன் பெட்டர் இருப்பாங்கன்னு ஃபீல் பண்றாரு. கைரா, ஏஜ் 31.
இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சு. இவங்க சிங்கிளா இருந்தப்ப நிறைய ஃப்ரீடம் இருந்தது. நிறைய என்ஜாய் பண்ணேன்னு ஃபீல் பண்றாங்க. லோன்லியாவும் டிப்ரெஸ்டாவும் ஃபீல் பண்றாங்க. ஆதி ஏஜ் 30. இவருக்கு ஒய்ஃப் குட் லுக்கிங்கா கரியர் ஓரியன்டா தன்னோட ஹோம் டவுனுக்கு வந்துடுற மாதிரி தி ஒன்ன தேடிட்டு இருக்காரு. இந்த பீப்புளுக்கு இடையில் ஒரு திங் காமன், அண்ட் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இவங்க டீப் ரூட்டட் அலோன்னஸ ஃபீல் பண்றாங்க. செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ளவங்க பார்ட்னரை டிபெண்ட் பண்ணுவாங்க, அவங்க ஃபிளாஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அண்ட் தன்னோட பார்ட்னர் ஸ்பெஷல் அண்ட் யூனிக்கா பார்ப்பாங்க. பட் இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள பீப்புள் பார்ட்னரை டிஸ்டன்ட்லயே வச்சிருப்பாங்க அண்ட் எஸ்கேப் ரூட் ஃபைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்ட்னர் இருந்து எப்படி க்ளோஸ் ஆகாம இருக்கலாம்னு வர தாட்ஸ் ஆர் எனி பிஹேவியர் தான் டீஆக்டிவேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். சம் டீஆக்டிவேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லணும்னா, நான் கமிட்மெண்ட்டுக்கு ரெடி இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்ட்னரோட சின்ன இம்பர்ஃபெக்ஷன் கூட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபீலிங்ஸே இருந்தாலும் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப் நல்லா போறப்ப விலகி போயிடுவாங்க. க்ளோஸா இருக்க பிடிக்காது. பார்ட்னர் இப்படி மட்டும்தான் இருக்கணும்னு த ஒன்னை தேடிட்டு இருப்பாங்க. இவங்களா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தங்களுக்குள்ள பாக்குறப்பவும் அவன் கவுன்சிலிங் எடுத்துக்கிறப்பையும் சேஞ்ச் இஸ் லைக்லி டு அக்கர். நீங்க சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 6 திங்ஸை இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 1, உங்களோட டீஆக்டிவேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. லைக் உங்க பார்ட்னரோட இம்பர்ஃபெக்ஷன் பாக்குறதா இருக்கலாம், புல்லவே பண்றதா இருக்கலாம். அப்போ ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் திங்க், இது டீஆக்டிவேட்டிங் ஸ்ட்ராட்டஜினால தான் இப்படி பண்றேன்னு ஜஸ்ட் திங்க். நம்பர் 2, செக்யூர் பார்ட்னரை ஃபைண்ட் பண்ணுங்க. நம்பர் 3, உங்க பார்ட்னர் பிஹேவியரை நெகட்டிவ் வியூல பாக்குறீங்கன்னா கரெக்ட் பண்ணுங்க. ரிமைண்ட் yourself that this is your partner and you chose to be together. நம்பர் 4, gratitude லிஸ்ட் எழுதுங்க. உங்க பார்ட்னர் உங்களுக்காக பண்ண பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையும் ரைட் இட் டவுன். இது ஈஸி டாஸ்கா உங்களுக்கு இருக்காது, பட் பிராக்டிஸ் பண்ண பண்ண you'll get the hang of it. நம்பர் 5, பார்ட்னர் இப்படி மட்டும்தான் இருக்கணுங்கிற the one thought வர்றப்ப ஸ்டாப் அண்ட் அக்னாலேஜ் அந்த மாதிரி ஒண்ணு கிடையாதுன்னு. நம்பர் 6, உங்க காட கீழே இருக்குங்க. பார்ட்னரோட ஹைக் போறது, மீல் குக் பண்றது போன்ற ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுங்க. This will make it easier to access your loving feelings. ஒரு ரிலேஷன்ஷிப்ல செக்யூர் அண்ட் இன்செக்யூர் பார்ட்னர் இருக்கீங்கன்னா இந்த இன்செக்யூர் பார்ட்னரோட சாட்டிஸ்பாக்சனை தன்னோட லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க இந்த செக்யூர் பீப்புள். செக்யூர் பீப்புள் எப்பவும் ஃப்ரெண்ட்லியா, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாத்தோடவும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு சார்மிங்கா செல்ஃப் கான்பிடன்ஸோட தான் இருப்பாங்களான்னு கேட்டா த ஆன்சர் இஸ் நோ. இவங்களோட குவாலிட்டிஸ்னு பார்த்தா, சம் ஃபைட் அப்போ தங்களோட பார்ட்னரை ஹர்ட்டோ பனிஷோ பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் அது எஸ்கலேட் ஆகுறத ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணா கோவப்பட மாட்டாங்க. அவங்களோட வேஸை ரீகன்சிடர் பண்ணிக்க நினைப்பாங்க. அண்ட் இஃப் நெசசரினா தங்களோட பிலீஃப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ரிவைஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது நேச்சுரலாவே வரும். கம்ஃபர்டபுள் வித் க்ளோஸ்னஸ். பார்ட்னர் ஹர்ட்ஃபுல்லா எதுவும் பண்ணா அதை குவிக்கா ஃபர்கிவ் பண்ணிடுவாங்க. பார்ட்னரை லவ் அண்ட் ரெஸ்பெக்டோட நடத்துவாங்க. பார்ட்னரோட தேவையை பூர்த்தி செய்வாங்க. நீங்க செக்யூர் பேஸா உங்க பார்ட்னருக்கு இருக்கணும்னா இந்த 3 திங்ஸை அடாப்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, பி அவைலபிள். அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப கூடவே இருங்க. அவங்க தேவைன்னு வர்றப்ப உங்ககிட்ட டிபெண்டா இருக்க அலோவ் பண்ணுங்க. அவங்கள டைம் டு டைம் செக் இன் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்திங் ராங்கா போறப்ப கம்ஃபர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க. நம்பர் 2, டோன்ட் இன்டர்ஃபியர். அவங்களோட திங்ஸை அவங்கள பண்ண விடுங்க. சிச்சுவேஷனை உங்க கையில எடுக்காதீங்க. ப்ரொவைட் ஒன்லி பிஹைண்ட் த சீன் சப்போர்ட். நம்பர் 3, என்கரேஜ். அவங்களோட லேர்னிங் அண்ட் பர்சனல் க்ரோத் கோல்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. பூஸ்ட் தேர் செல்ஃப் எஸ்டீம். ஒரு மைனர் குறை என்னன்னா, நீங்க நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்ப எப்போ கால் ஆஃப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. எப்போ நீங்க ஜெலஸாவோ ஒரீடாவோ இருக்கீங்களோ, உங்களை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ட்வைஸ் திங்க் பண்றீங்களோ, கேம் பிளே பண்றீங்களோ, தென் நீங்க ராங் பர்சனோட இருக்கீங்க. டைம் டு டேக் ஆக்ஷன். நவ் ஒருத்தர் ஆங்ஷியஸ், இன்னொருத்தருக்கு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்குன்னா தென் இந்த ரோலர் கோஸ்டர் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். இது என்னன்னா, எப்போவாவது உங்க அவாய்டன்ட் பார்ட்னர் உங்ககிட்ட அவைலபிளா இருப்பாங்க. தென் க்ளோஸ்னஸா ஆங்ஷியஸ் பார்ட்னர் ஃபீல் பண்ணுவாங்க. உடனே இந்த க்ளோஸ்னஸை த்ரெட்டா கருதி அவாய்டன்ட் பார்ட்னர் விலகி போயிடுவாங்க. ரிசல்ட் இன் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். இதெல்லாம் லாங் டைம்ல தானா சரியாகிரும்னு நினைச்சீங்கன்னா யூஆர் ராங். அது பெட்டர் ஆகாது, வேர்ஸா தான் ஆகும். இந்த ஆங்ஷியஸ் அவாய்டன்ட் கான்ஃபிளிக்ட்னால ஹாப்பினஸே இருக்காது. இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாம விட்டா பேட்ல இருந்து வேர்ஸ் ஆகிரும்.
இந்த பிட்டர் ஃபைட்ஸ்ல ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள நபர் ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்ணுவாங்க. லைக் நான் உன்னை விட்டு போறேன்னு த்ரெட்டன் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி இது ப்ரொட்டஸ்ட் பிஹேவியர் தான் ப்ரீவியஸா பார்த்த மாதிரி. அவங்க காம் டவுன் ஆகிட்டாங்கன்னா தென் பாசிட்டிவ் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து ஃபைட் பண்ணதுக்கு ரிக்ரெட் பண்ணி பார்ட்னரோட ரீகன்சைல் ஆக நினைப்பாங்க. அதே அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள நபர் ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா பார்ட்னரோட எல்லா அட்டாச்மெண்ட் ரிலேட்டட் மெமரிஸ் டர்ன் ஆஃப் ஆகிரும். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் ஞாபகத்திலே இருக்கும். செம்ம கியூட்டான ரோல் மாடல் உங்களோட செக்யூர் ரிலேஷன்ஷிப்புக்கு யாரு தெரியுமா? நீங்களும் உங்க பெட்டும் தான். நீங்க ஒரு பெட் வளர்க்குறீங்கன்னா என்னதான் தொல்லை பண்ணாலும், லைக் நைட்ல உங்களை எழுப்பி விட்டாலும் சரி, உங்க வேல்யூபிள்ஸை டிஸ்ட்ராய் பண்ணாலும் சரி, உங்களோட அட்டென்ஷன் அதுக்கு மட்டுமே வேணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க பெட்டை பாசிட்டிவா தான் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியும் வேணும்னே உங்களை ஹர்ட் பண்றதுக்காக பெட் பண்ணலன்னு. என்ன மெஸ்ஸி ஆக்குனாலும் பெட் மேல கிரட்ஜ் வச்சுக்க மாட்டீங்க. என்ன ஆனாலும் சரி அது கிட்ட லவ்விங் அண்ட் கேரிங்கா தான் இருப்பீங்க, ரைட்? கனெக்ஷன் வித் யோர் பெட்ஸ் இஸ் an excellent example of a secure presence. பீட்டர் ஏஜ் 42, இவர் எப்பவும் தன்னோட ஒய்ஃப் டெய்லி பேசிஸ்ல வீட்டுக்கு லேட்டா வர்றப்ப கத்தி விட்டுருவாரு. ஒரு நாள் இனிமே இப்படி மேட் ஆகாம வார்மா கிரீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. கேரன் ஏஜ் 35, தன்னோட லெஷர் டைமை ஹஸ்பண்டோட செலவிடணுங்கிறது இவங்களோட கனவு. பட் இயர்ஸ் லேட்டர் இவங்களுக்காக பிளான் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் தன்னோட பிளான்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா ஜாயின் பண்ணட்டும், இல்லையா see you later தான். ராபின் ஏஜ் 38, இவங்க தான் கிட்ஸுக்கு தேவையானது அனைத்தையும் பாத்துக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கண்டுக்கிறதே இல்ல. யூஸ்வலா கோபப்படுற ராபின் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நான் மட்டுமே போதும் கிட்ஸோட நீட்ஸை பாத்துக்கன்னு. இந்த எல்லா இண்டிவிஜுவல்ஸ்லயும் காமனா இருக்கிறது பார்ட்னரோட க்ளோஸா இருக்கிறத லெட் கோ பண்ணிட்டாங்க அண்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இது மிஸ்டேக் இல்ல. இந்த காம்ப்ரமைஸ் மியூச்சுவல் இல்ல, ஒன் சைடட் தான். பட் அகைன் அண்ட் அகைன் சண்டை போட்டு ஃப்ரஸ்ட்ரேட் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் ஆகாம தங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சேஞ்ச் பண்ணி பீஸ் தேடிக்கிட்டாங்க. இந்த ரூட் எடுக்கலாமான்னு கேட்டா இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க நினைச்சா திஸ் இஸ் த ஒன்லி வே. உங்க ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிருச்சு, பெயின்ல இருக்கீங்க. இதை சர்வை பண்ண யூஸ் தி ஸ்ட்ராட்டஜிஸ். நம்பர் 1, நீங்க பிரேக்கப் பண்ணுமா வேண்டாமான்னு தெரியலனா உங்களை நீங்களே கேளுங்க, அவங்க உங்களை குட் வேல ட்ரீட் பண்றாங்களா ஆர் பேட் வேல ட்ரீட் பண்றாங்களான்னு. இஃப் பேட் வேனா இட்ஸ் டைம் டு பிரேக்கப். நம்பர் 2, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஆறுதல் தேடுங்க. நம்பர் 3, உங்க அட்டாச்மெண்ட் நீட்ஸை காம் பண்ணிட்டாலே செப்பரேஷன் லெஸ் பெயின்ஃபுல் ஆகிடும். மைண்டை டைவர்ட் பண்ணுங்க, லைக் எக்ஸசைஸ் பண்றது, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது, பிடிச்சது பண்றது. நம்பர் 4, ஃப்ரெண்ட்ஸை உன்னோட எக்ஸ் பத்தி நினைக்காத, மூவ் ஆன் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு தெரியும் நீங்க அண்டர்கோ பண்றது. ஸோ பி கைண்ட் டு யோர் செல்ஃப் அண்ட் ஃபைண்ட் வேஸ் டு பேம்பர் யோர் பாடி அண்ட் சோல். நம்பர் 5, அவங்க கூட நடந்த எல்லா பேட் மூமெண்ட்ஸையும் எழுதுங்க. அவங்களோட இருந்த பாசிட்டிவ் மெமரி தோன்றப்ப இதை ரீட் பண்ணுங்க. அண்ட் இது பத்தி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும். நீங்க ரைட் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கும் ரிலேஷன்ஷிப்ல உங்க நீட்ஸ் மீட் ஆகவும் திஸ் இஸ் த ஒன்லி வே. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நீங்க உங்க நீட்ஸை பார்ட்னர்கிட்ட சொல்லிட்டீங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வெல்பீயிங் பத்தி கருதுனாங்கன்னா தென் உங்க ஃபியூச்சர் இஸ் டுகெதர் ஹேஸ் ப்ராமிஸ். அதே வேல்யூ பண்ணல, ஃபோலிஷா உங்களை பார்த்தாங்கன்னா தென் யூ போத் ஆர் ப்ராபப்ளி இன்கம்பேட்டபிள். எப்போ இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலான்னு கேட்டா ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் வில் பி ஆல்வேஸ். பட் ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூவை முன்கொண்டு வந்து பேசுறது ஃபேஸபிள் இல்லை. நீங்க ஆங்ஷியஸ் பர்சனா இருந்தீங்கன்னா உங்க பார்ட்னர் ஏதோ சொல்லிட்டாங்க ஆர் பண்ணிட்டாங்க, தென் உங்க அட்டாச்மெண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ நீங்க அவங்க கால் எடுக்க மாட்டீங்க, விட்டு போறேன்னு த்ரெட்டன் பண்ணுவீங்க, உங்க ப்ரொட்டஸ்ட் பிஹேவியரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. உங்களோட உண்மையான தேவை என்னங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணி எஃபெக்டிவா உங்க பார்ட்னரோட கம்யூனிகேட் பண்ணுங்க. பட் இது எல்லாமே நீங்க காம் ஆனதுக்கு அப்புறம் தான். அதே நீங்க அவாய்டன்ட் பர்சனா இருந்தீங்கன்னா உங்க பார்ட்னர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க that you need some space and solution figure out பண்ண ட்ரை பண்றதா சொல்லுங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை இந்த மாதிரி பண்ணணும். நம்பர் 1, உங்களோட ஜென்யூனான தேவைகளை அண்ட் ஃபீலிங்ஸை ஹானஸ்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நம்பர் 2, உங்களோட நீட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றப்ப பார்ட்னரோட வெல்பீயிங்கையும் கன்சிடர் பண்ணணும். நீங்க எடுக்கிற டெசிஷன்ல அவங்க ஹர்ட் ஆனாங்கன்னா டெஃபினட்டா நீங்களும் ஹர்ட் ஆவீங்க. ஆஃப்டர் ஆல் யூ அண்ட் யோர் பார்ட்னர் ஆர் an emotional unit.
நம்பர் 3, பி ஸ்பெசிஃபிக். ஜென்ரலா உங்க நீட்ஸை சொல்லாம ஸ்பெசிஃபிக்கா இதுதான் வேணும்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்பர் 4, ப்ளேம் பண்ணாதீங்க. உங்க பார்ட்னரை செல்ஃபிஷாவோ இன்கம்பீட்டன்டாவோ ஃபீல் பண்ண வைக்காதீங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அடுத்தவங்களை அக்யூஸ் பண்றதோ குறை சொல்றதோ இல்ல. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்லயும் சில ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இது உங்களோட பார்ட்னரோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து இருக்கு. அவங்க உங்களோட தேவைகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களா, இஷ்யூ சால்வ் பண்ண ஸ்டெப் எடுக்கிறாங்களாங்கிறத பொறுத்துது. 2 kinds of conflict இருக்கு. ஒன்னு பிரெட் அண்ட் பட்டர் கான்ஃபிளிக். லைக் எந்த சேனல் பார்க்கணும், ஏசியை எந்த டெம்பரேச்சர்ல வைக்கணும், இந்தியன் ஆர்டர் பண்ணுமா சைனீஸ் ஆர்டர் பண்ணுமான்ட்டு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்ல வர கான்ஃபிளிக் தான் பிரெட் அண்ட் பட்டர் கான்ஃபிளிக். இன்னொன்னு இன்டிமசி சென்டர்ட் கான்ஃபிளிக். இது தன்னோட பார்ட்னரோட க்ளோஸ் ஆக முடியலன்னா வர கான்ஃபிளிக். இந்த சண்டைகளை 5 பிரின்சிபிள்ஸ் மூலமா ரிசால்வ் பண்ணலாம். 1, அதர் பர்சனோட வெல்பீயிங்கையும் கன்சிடர் பண்ணணும். 2, ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளம் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், பாஸ்ட் ப்ராப்ளம்ஸை கிளறாம. 3, ஆர்குமெண்ட் அப்போ எப்பவுமே இப்படிதான் பண்றீங்கன்னு ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. 4, சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டா அதை வில்லிங்கா என்கேஜ் பண்ணணும். 5, ஃபீலிங்ஸ் அண்ட் நீட்ஸை எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணணும். அதே இந்த திங்ஸ்லாம் கான்ஃபிளிக்ட் அப்போ பண்ணாதீங்க. அதெல்லாம் என்னன்னா, ரியல் ப்ராப்ளம் விட்டுட்டு வேற ப்ராப்ளம்க்கு போயிடாதீங்க. பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க. டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி வாங்காதீங்க. ப்ராப்ளம் அப்போ அதை பத்தி பேசாம இக்னோர் பண்றது, விலகி போறதெல்லாம் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட ஃபைனல் தாட் இதுதான். இப்போ உங்களுக்கு உங்க அட்டாச்மெண்ட் ஸ்டைல் தெரியும். நீங்க உங்க பார்ட்னரோட பீஸ்ஃபுல் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் லைஃப் வாழ மை ஹார்ட்டி விஷஸ். You deserve a love that feels like home. And I hope you love this book and show some love to me by hitting subscribe.